கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான நேரிலே இந்த வித்துடலை நாங்கள் அடக்கம் பண்ண நாங்கள் வந்திருக்கிறோம். அதனாலே ஒரு 5 நிமிடம் உங்களுடைய ஒத்துழைப்புகளை தருமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், அதிலே 52 இருந்து நான் ஒரு சில வசனங்களை 51 இருந்து நான் வாசிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவளாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆமேன். தர்மையான நேரத்திலே இந்த சாவனுடைய வித்துடலை நாங்கள் அடக்கம் பண்ண வந்திருக்கிறோம். நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு மனிதனுடைய மரணம் ஒரு முடிவல்ல. நாங்கள் இப்பொழுது வாசித்த வண்ணமாக ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் சொன்னது போல, ஒரு நாள் காலம் தொனிக்கும் போது அந்த சாவுள்ள சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும். ஆமேன். அதனாலே நான் முன்னமே சொன்னது போல மனிதனுடைய மரணம் ஒரு முடிவல்ல, அதுதான் ஆரம்பமாயிருக்கிறது. அதனாலே அவர் வாழ்ந்த வழியிலே நாமும் செல்ல வேண்டும் என்று அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால்தான் தேவனுடைய வார்த்தை ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் என்றது போல அது சந்ததி சந்ததியாக வந்தது. அந்த 3 பேரும் வேறு வேறு தேவர்களை அல்ல, ஒரே தேவனை தொழுது கொண்டார்கள். ஆமேன். எப்பயுமே துவக்கத்துக்கு அங்கே ஒரு ஆரம்பம் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அந்த ஆரம்பம் ஒருவராக தான் இருக்க முடியும். நாங்கள் சரியானதை கண்டுகொள்ளவே இந்த பூமிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எப்பயுமே ஒரு காரியம் அங்கே ஒன்று இருக்குமானால் அங்கே ஒரு ஜீவன் ஒன்று இருக்க வேண்டும். ஜீவன் உள்ள ஒன்றை தான் நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஓட்டத்தை நாங்கள் ஓட முடியாது. எங்களுடைய பூமியிலே வாழ்நாளிலே நம்பிக்கை உள்ள ஒருவரை நாங்கள் கண்டுகொண்டு அவருக்கு உகந்த வாழ்க்கை, அவர் என்ன எங்களுக்கு கொடுத்தாரோ, அவர் போகும்போது அதான் சொன்னேன், நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்துட்டு போகிறேன் என்று. அதே போல இந்த பூமியிலே அவர் ஒரு மனிதனாக இயேசு கிறிஸ்து வந்து எளிமையின் ரூபத்திலே அவர் பிறந்து இந்த பூமியிலே தனக்காக வாழாமல் பிறனுக்காக வாழ்ந்து தன்னுடைய சொந்த ஜீவனையும் அவர் கொடுத்து, அவர் அந்த ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார். அதனாலே இப்பொழுது இது விதைக்கப்பட்டாலும் ஒரு நாள் தேவனுடைய நாளிலே அந்த காலம் தொனிக்கும் போது அந்த சாவுக்குரிய அந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும். அதனாலே இப்பொழுது இந்த மண்ணான சரீரத்தை முதல் மனிதனை தேவன் உண்டாக்கும் போது மண்ணிலிருந்து அவர் உண்டாக்கினார். அதனாலே பட்ட பிற்பாடு அங்கே எல்லாமே மண்ணுக்குள்ளே போகும். அதனாலே இந்த மண்ணான சரீரம் ஒரு நாள் அழிந்து போனாலும் அந்த ஆத்துமா மரிக்காத வண்ணம் தேவன் ஒரு நாள் அங்கே அழைக்கும் போது இந்த வித்துடல் எழும்பும் என்ற நிச்சயத்தோடு அதை ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நிரூபித்து காண்பித்தவர். அந்த நிச்சயத்தோடு நாங்கள் இந்த வித்துடலை இப்பொழுது நாங்கள் அடக்கம் பண்ண போகிறோம். அதனாலே நாங்கள் கடைசி ஜெபத்துக்காக நாங்கள் யாவரும் தலைகளை நாங்கள் தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நேரத்திலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்தவர்களாக இந்த பூமியிலே கர்த்தாவே இந்த மண்ணுக்காக இந்த உடலை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு நாள் உம்முடைய வார்த்தை நிறைவேறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு நாள் இந்த பூமியிலே அங்கே ஜோபு என்ற ஒரு உத்தமமான மனிதன் வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சாட்சியாக ஜீவித்தது நிமித்தம் பிசாசானவன் அவனை சோதிக்கும்படியாக வந்த வேளையிலும்
அவன் ஒரு வார்த்தை கூட உம்மை மறுதலியாத வண்ணம், உம்மை வீண் வார்த்தை சொல்லாத வண்ணம் உம்முடைய வார்த்தையிலே அவன் இளைப்பாரி ஒரு நாள் நீர் அவனுக்கு காண்பிப்பீர் என்ற அந்த நிச்சயத்தோடு அவன் வாழ்ந்து வந்த வேளையிலே ஒரு நாள் அவனுக்கு தரிசனத்திலே அவனுக்கு உம்மை காண்பித்த வேளையிலே அவன் சொன்னான், ஒரு நாள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாள் இந்த பூமியிலே நான் அவரை சந்திப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களாலே அவரை காண்பேன் என்ற அந்த நிச்சயத்தோடு அவன் வாழ்ந்து மரித்தான். ஆனால் ஒரு நாள் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே மகத்தான தேவன் மாமிசமாகி இந்த பூமியிலே நீர் வந்த வேளையிலே ஒரு நாள் அந்த எக்காலம் தொனிக்கும் போது அவனும் உயிரோடு எழுந்த ஒரு மனிதனாயிருக்கிறான். அதே போல கர்த்தாவே, இந்த சவுனுடைய வாழ்க்கையிலும் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே உம்முடைய வார்த்தையின்படி நடந்தபடியினால் ஒரு நாள் எக்காலம் தொனிக்கும் என்று தொனிக்கிற வேளையிலே இந்த சரீரமும் எழுந்திருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே இந்த வித்துடலை இந்த பூமிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சவுனுடைய வாழ்க்கையிலே நீர் இம்மட்டு நேரமாக செய்த ஒவ்வொரு நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உற்றார் உறவுகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பிரிவால் துயரப்படுகிற சபையாரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதலின் தேவனாயிருந்து நீர் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து ஆறுதல் படுத்தி ஒரு நிச்சயத்தை நீர் கொடுக்க போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும் இம்மட்டு நேரமாக காலநிலைகளை நீர் சீர்படுத்தி எல்லாமே ஒழுங்கும் கிரமமாக செய்து முடிக்க நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும் யாவையும் உடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் இப்பொழுது மூடி நாங்கள் அடக்கம் பண்ண போகிறோம். அதனால இந்த வேளையிலே ஒரு பாடல் பாடப்படும். நீங்கள் செல்வோம்.
தள்ளுங்க